ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக பிளாக் கிங்டமோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போடலாம். நான் பேசுகிற வேட இருக்காது பெயின் தர மாதிரி தெரிஞ்ச ரியலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ள போடலாம். என்னை விட்டு போகாத ஜேகே ப்ளீஸ், என்னை விட்டு போகாத ஜேகே அப்படிங்கிற மாதிரி பழையட்டே ஃபாஸ்ட்டில் இருக்கட்டே நம்ம ஜேகே கிட்ட கெஞ்சி நான் இந்த மெமரி அப்படியே ரீகப் ஆகி அப்படியே புஷ் பண்ணி தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளினா நான் இங்கேருந்து போகணும்னு சொன்னால் என்னையே ஹேட் ஆக்குறியா? உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தால் நீ இந்த மாதிரி பண்ணுவேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க திங்ஸ் எடுத்து நம்ம ஜொங்குக்கு அடிக்க போனோம். ஒரு பவரை போட்டு அந்த திங்ஸை டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே புஷ் பண்ணி பெட்டில் தள்ளுறாரு. இங்கே பாரு, இங்கே பாருட்டே, டென்ஷன் ஆக்கக்கூடாது. எங்கே போகணுங்கிற? எங்கே போகணுங்கிற? போகாதன்னு சொல்ல நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன். இப்போ நீ போன்னு சொன்னாலும் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், நீ என்ன பைத்தியமாடா? நான் எப்பண்டா உன்னை போகாதன்னு சொன்னேன். இப்போ என்னடா நீ பேசுகிறது எதுவுமே எனக்கு சுத்தமாக புரியலடா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அதனால தான் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கியா? இங்கே பாரு ஜங்குக், எனக்கு இந்த லவ்வில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நான் ஒன்றை லவ் பண்ணல. தயவு செஞ்சு என்ன இந்த ரூமை விட்டு வெளியே அனுப்புறியா அப்படிங்கிற மாதிரி கோமா பேசவும், ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் நொறுங்கி ஹார்ட் பெயினில் தானே நீ டெத்தான. அந்த செகண்ட் என்னை நீ வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு தானே டெத்தான. அதான் இப்போவும் நான் உனக்கு தேவையில்லாத பர்சண்டாக தெரியுறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி டேயை பார்த்து திங்க் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணப்படி, எங்கே பாருட்டேயா, நீ என்ன பண்ணாலும் சரி என்னை விட்டு எங்கேயும் நான் உன்னை போக அலோவ் பண்ண மாட்டேன். நீ எனக்கு தான், நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன். என்னை விட்டு எங்கேயும் போக அலோவ் பண்ண மாட்டேன். போன டைம் பண்ண தப்ப இந்த டைம் எக்காரணத்தை கொண்டும் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ரொம்ப கோவமாக டேயை பார்த்து பேசுகிறது. இந்த மாதிரி பேசினா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா? பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க. நான் ஒன்றா அந்த மேஜிக் கிளாஸில் வச்சு தான் பார்த்துட்ருக்கேன். நீ என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் லவ் பண்ண மாதிரியும் அந்த லவ் பிரேக் ஆன மாதிரியும் இப்போ நான் உன்னை விட்டு போக மாட்டேங்கிற மாதிரி இப்படிலாம் பேசிகிட்ருக்க. ஜங்குக்கு நீ என்ன டென்ஷன் ஆக்குற மாதிரில என்ன இங்கேருந்து போக அலோவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டே ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண டே மேலே ஒரு மேஜிக் போடவும் டே இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தவர் அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ண பொசிஷனில் படுத்து மயங்குறாரு. இந்த மாதிரி மயங்கினா, இல்லட்டையும் நான் கண்டிப்பாக உன்னை எங்கேயுமே போக அலோவ் பண்ணவே மாட்டேன். நீ இங்கே தான் இருப்ப, என் கூட மட்டும்தான் இருப்ப. இல்லை, நீ இருக்கிற பிளேஸில் நான் உன் கூட தான் இருப்பேன். இந்த டைம் போன டைம் பண்ண தப்பை பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இங்கே திங்க் பண்ணோம். இப்போ அப்படியே பாய்ஸஸ் தான் அந்த பசண்ட்கிட்ட ஜங்குக்கோட ஜேகேயோட ஃப்ரெண்ட் இருப்பார்ல அந்த மெஜிஷியன், அவர்கிட்ட அந்த ஸ்டோரியை கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் இப்போ அப்படியே ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி போகுது. இந்த மாதிரி போனால் இப்போது கிங் பிளேஸில் கிங் பீப்புள்ஸ் எல்லாருமே அரேஞ்ச் ஆகிருக்கிற அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக இப்போ நம்ம என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா ப்ளூ அண்ட் ப்ளூவாக செம்ம பியூட்டிஃபுல்லாக வரட்டே பாட்டு பீப்புள்ஸ் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ், மற்ற கிங்டமில் உள்ள கிங்ஸ், பிரின்ஸ் எல்லாருமே நம்ம டேயை மட்டும்தான் நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணோம். டே இந்த அளவுக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுனால அவரோட ஃபேஸில் எப்போதுமே ஒரு ப்ளூ கலரில் ஒரு மாஸ்க் மாதிரி வேர் பண்ணியிருப்பார். கிங் குயின்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல மாஸ்க் மாதிரி, அந்த காலத்தில் அந்த மாதிரி டேயோட ஃபேஸில் எப்போதுமே அந்த மாஸ்க் இருக்கும். அந்த லுக்கோடு தான் என்ட்ராகிறாரு. இது வரைக்கும் டேயோட ஒரிஜினல் ஃபுல் ஃபேஸை டேயோட பேரண்ட்ஸ் தவிர வேறு யாருமே பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி டே நேராக உள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே நம்ம டேயே பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தோம். டே கரெக்டாக ஈவில் கிங்டம், அதாவது பிளாக் கிங்டமோட கிட்ட அவரோட டேடுக்கிட்ட அப்படியே பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு பிரின்ஸ் இருக்கிற சீட்டில் உட்காரவும், இப்போ கரெக்டாக நம்ம கிங்டம் இந்த பிளேஸில் இருந்து அதர் பிளேஸுக்கு ஒர்க்குக்கு போன நம்ம சோல்ஜர்ஸ் அவ்வளோ பேருமே நம்ம அந்த போரில் வின் பண்ணிட்டோங்கிற மாதிரி பயங்கரமாக அதை என்ஜாய் பண்ணப்படி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறது. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோம். இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே கரெக்டாக
கரெக்டாக பிளாக் அண்ட் பிளாக்கில் செம்ம மாசான லுக்கில் ஒரு டெவில் எப்படி இருப்பாரோ அந்த லுக்லேயே கரெக்டாக நம்ம ஜங்குக் ஜேகே உள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி ஜேகே என்ட்ரானா ஜேகேயை ஃபாலோ பண்ணபடி ஜேகேயோட சோல்ஜர்ஸும் உள்ளே வேகமாக என்ட்ராகிறாங்க. ஜேகே கூட ஒரு 15 சோல்ஜர்ஸ், அது ஜேகேவாக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க சோல்ஜர்ஸ். இவங்க மட்டுமே இப்போ நம்ம ஜேகே கூட அப்படியே உள்ளே என்ட்ராகிறது. நம்மகிட்ட அந்த பிளேஸில் இருந்தபடியே நம்ம ஜேகே இப்போ பாரு இந்த மாதிரி பார்த்தோம். ஜேகே கரெக்டாக அப்படியே கிங் முன்னாடி வந்து போட் பண்ணிவிட்டு, கிங் நீங்கள் கொடுத்த ஒர்க்கை என் பண்ணியாச்சு, உங்ககிட்ட ஃபைட் பண்ணிவிட்டு இருந்த உங்கள் எனிமியை நாங்கள் கில் பண்ணிட்டோம், அந்த வாரை நாங்கள் வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்த கிங்டம் இப்போ நம்ம கிங்டம் ஆயிடுச்சுங்கிற மாதிரியும் அப்படி பவுட் பண்ணபடியே நம்ம ஜேகே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினோம். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க ஜேகேயை நம்ம நோட் பண்ணிட்டு ஒரு மேஜிக் போட்டு ஜேகேவோட காத்துக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு. ஜஸ்ட் அது ஒரு மேஜிக் தான். இந்த மாதிரி பவுட் பண்ணபடி பேசிகிட்டு இருக்கு ஜேகேவோட காத்துக்கிட்ட வந்துட்டு, ஏய் ஜேகே என்ன அங்கே பெரிய ஒர்க்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி சிம்பிளாக ஒரு சோல்ஜர் மாதிரி வந்து என் டாடுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க, இந்த அளவுக்கு வின் பண்ணியிருக்கல, நைட் எனக்கு ட்ரீட்டு தானே அப்படிங்கிற மாதிரி மேஜிக் மூலியமாகவே இப்படி நம்ம ஜேகே கிட்ட பேசுவோம். இப்படி பவுட் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம ஜேகே டக்குன்னு நம்ம வந்துட்டு நோட் பண்ணோம். நம்ம ஜேகே ஃபாலோ பண்ணபடி பவுட் பண்ணிகிட்டு இருந்த மற்ற சோல்ஜர்ஸும் அப்படி எழுதுக்கிறாங்க. இந்த மாதிரி எழுதுக்கிட்டோம். கிங்கு ஷாக் ஆகி என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒன்னில்லை கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே பிரின்ஸ்கிட்டே நோட் பண்ணோம். டேக்கி சிரிப்பு வருது. இந்த மாதிரி நம்ம ஜேகே டக்குன்னு அப்படி ரியாலிட்டி எழுந்துக்கிட்ட மூமெண்ட்டை பார்த்து ஸ்மைல் பண்ணோம். இவன் என்ன இந்த மாதிரி நம்மகிட்ட பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே கிங்குக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம், ரொம்ப டயர்டாக இருக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் அவங்க சோல்ஜர்ஸும் அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பினோம். இந்த மாதிரி ஜேகே போன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கிங்கை நோட் பண்ணிவிட்டு, டாடி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அது மட்டும் இல்லை இன்றைக்கி நான் கார்டன் சைடாக போகிறேன், என் கூட என்னோடய ஒர்க்கர் மட்டும் நான் கூப்பிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கி மேடாக இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு பர்சன்ட், அது ஒரு கேர்ள் தான். அந்த கேர்ளை கூட்டிகிட்டு கரெக்டாக நம்மகிட்ட என்ன செய்வார்னா கரெக்டாக அந்த பிளேஸுக்கு தான் போகிறாரு. இந்த மாதிரி போய் அந்த பிளேஸில் ஒரு கார்டன் சைடு ஃப்ளவர் பக்கத்தில் நின்றுட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளவர்ஸு அப்புறம் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ இருக்குது எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கேர்ளை நோட் பண்ணுறாரு. எங்கே பாரு, நான் சொல்கிறது கரெக்டு தானே, நீ சொல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ளை பார்த்து கேட்கவும், ஆனால் பிரின்ஸ் நீங்கள் இப்போ திங்க் பண்ணுறது எல்லாமே உங்கள் டாடுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். ஏய், என் ஹார்ட்டில் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அதே ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக அந்த ஜேகேவோட ஹார்ட்லேயும் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அந்த மேடை நோட் பண்ணவும், ஆனால் சரி எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் அந்த ஜேகே லவ் பண்ணுறேன், அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஆனால் அந்த ஜேகே என்ன லவ் பண்ணுறானாங்கிறது தெரியணுமே, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எதுவுமே எனக்கு யூஸ் ஆகலை, ஏதாவது ஐடியா கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்கள் வேணால் உங்களுக்கு ஸ்வாட் பயிற்சி ட்ரெயின் பண்ணதுக்கு ஹெல்ப் கேட்கலாமே, எனக்கு கொஞ்சம் வேகமாக ஸ்வாட் பயிற்சி பண்ண தெரியல, உங்களே மாதிரி ஸ்வாட் பயிற்சி பண்ண தெரிலன்ட்டு நீங்கள் போய் ஹெல்ப் கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ செம ஐடியா, கண்டிப்பாக இதை நான் அவன்கிட்ட கேட்க தான் போகிறேன், அப்போ அவன் என்கிட்ட என்ன மாட்டி இருக்கானுங்கிறத நீ நோட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேருமே இப்படி கார்டன் சைடில் இருந்தவங்க நேராக ஜேகே சோல்ஜர்ஸ் கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்களா அந்த பிளேஸ்க்கு போய் அந்த ரூம் டோரை நாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாக் பண்ணோம். இதில் அந்த பிளேஸில் இருந்த ஒரு சோல்ஜர் எழுந்து வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே டேயோட மேடும் நிற்கிறத பார்த்துட்டு, பிரின்ஸ் எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பிரின்ஸ் இங்கே வந்ததை கேட்டு உள்ளே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த ஜேகே ஷாக் ஆகி, இவன் ஏன் இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எழுந்து வெளியே வராரு. வெளியே வந்தான் அந்த சோல்ஜர் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்க போனோம். ஜேகே அப்படியே நோட் பண்ணிவிட்டு, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த பிளேஸ்க்கெலாம் நீங்கள் வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்கவும், ஹே இது என்னோடய கிங்டம், என்ன என்னோட சோல்ஜராக இருந்துட்டு என்னையே எதிர்த்து பேசுகிற அப்படிங்கிற மாதிரி பேசவும், நம்ம ஜேகே வந்து டக்குன்னு முன்னாடி பவுட் பண்ணிவிட்டு,
சொல்லுங்க பிரின்ஸ். எதுக்காக இந்த பிளேஸ்க்கு வந்தீங்க? ஏதாவது உங்களுக்கு வேணுமா என்ன? அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இந்த மாரி கேட்டா, டேய் ஸ்மைல் பண்ணபடியே, இப்போவே உன்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணணுன்னு தான் ஃபீலாக இருக்குது. நீ தான் தரமாட்டியே அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாரி சொன்னோம். நம்ம மேடும் ஜேகேயும் ஷாக் ஆனோம். ஜேகே எப்படி எழுந்து நின்று என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரி கேட்கவும், இல்லை நான் அந்த மேடுக்கிட்ட சும்மா பேசினேன், உன்னை பற்றி பேசினேன்னு நினைக்காத அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, எனக்கு ஸ்வாட் பயிற்சி பண்ணிக்க தெரியல. அது ரொம்ப ஸ்டக்காக இருக்குது. அது நீ ஒரு மாதிரி சுற்றுற பத்தியா சோடை வச்சு, அந்த இதை எனக்கு டீச் பண்ணு. இந்த மாதிரி எனக்கு டீச் பண்ணுறது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்கள் தான் அழகாக ஸ்வாட் பயிற்சி பண்ணுறீங்களே, அழகாக தானே ஸ்வாடை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே பேசினேன். ஹேய், நான் உன்னோட பிரின்ஸ். எனக்கு தெரியலங்கிறத நீ கண்டிப்பாக சொல்லி தான் தரணும். அதான் எனக்கு ஸ்டிக்காக இருக்குது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறம்ல. நீ தான் ஒரு மாதிரி பண்ணுறல, அதை எனக்கு சொல்லித்தா. ஏன் உன்னோட ட்ரிக்கை எனக்கு கற்றுக் கொடுத்தா உன்னோட கெத்து குறைஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி இப்படி வேற நாம் ஜேகே கிட்ட ஃபைட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனோம். நம்ம டேயை வந்து மேட் வந்து பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க பிரின்ஸ், என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பிடிச்சா, மறந்துட்டேன், அவங்கிட்ட ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி நம்மகிட்டே அவரோட ஸ்வாடை ஜேகே பார்த்து நீட்டிட்டு, எனக்கு டீச் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னோம். அந்த அம்மாட்ட ஏதோ சைல்டு மாதிரியே க்ரை பண்ணபடி நேராக கிங்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணபடியே வந்து கிங்கு கிட்ட நின்றுட்டு, இந்த ஜேகே ரொம்ப மோசம், ஸ்வாட் பயிற்சி சொல்லித்தான்னா பிரின்ஸ்லாம் அதெல்லாம் கற்றுக்கக்கூடாது, அதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, நீ என்னையே எழுத்து பேசுகிறான் டாட். எனக்கு ஸ்வாட் பயிற்சி கற்றுக்கணும்ல, என்னை யாராவது அட்டாக் பண்ண வேண்டாம், என்ன நான் சேவ் பண்ணிக்காண்டாமா அப்படிங்கிற மாதிரி டேடுக்கிட்ட போய் நின்று ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணோம். ஜேகே கூட்டிகிட்டு வாங்கங்கிற மாதிரி அங்கே இருக்கிற சோல்ஜர் சொல்லவும், அந்த சோல்ஜர்ஸ் கரெக்டாக ஜேகே கிட்ட வந்துட்டு உன்னை கிங் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜேகேயும் கரெக்டாக கிங்கு முன்னாடி வந்து டே நக்கலாக சிரிச்சபடி, எனக்கா சொல்லி தர மாட்டேன் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே நோட் பண்ணேன். கிங்கு தான், என்ன ஜே, என்னோட சன் உன்னோட பிளேஸ்க்கு வந்து ஸ்வாட் பயிற்சி ட்ரெயின் பண்ண சொன்னதுக்கு முடியாதுன்னு சொன்னியாமே, ஏன் அந்த மாதிரி சொன்ன? அவன் அவனோட சேஃப்டிக்கு தானே உன்கிட்ட அதை ட்ரெயின் பண்ண கேட்குறான். நீ நல்லாவே ஸ்வாட் பயிற்சி பண்ணுவல்ல, என் சன்னுக்கு அதை சொல்லி கொடுத்தா என்னவா அப்படிங்கிற மாதிரி இப்படி கிங்கு பேசவும், நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு, இல்லை இது ரொம்ப தப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு, கிங் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, இப்போன்னா நாங்கள் எங்களோட அந்த வாரை ஏன் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்க்கே வந்தோம், என்னால் உடனேலாம் எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லை எனக்கு இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம். நீ ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் கண்டிப்பாக டேக்கி நீ அதை டீச் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிங் அங்கேருந்து போகவும், ஓகே கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். டக்குன்னு நம்ம டேயோட ஸ்வாடை ஜேகேயோட கன்சில் கொடுத்துட்டு, நீ இப்போ ஃப்ரீயாக தாண்டா இருக்கிற, வந்து சொல்லி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு இப்போ கிங்கே சொல்லியாச்சு, நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பின்னாடியே கரெக்டாக யாருமே இல்லாத ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. அந்த டேயோட மேட் டே கூட தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தோம். ஜேகேவோட ஃப்ரெண்டு ஜேகே கூடயே தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு பிளேஸில் அமைதியாக உட்காந்துருந்து டே குக் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணோம். நம்ம டே அப்படியே ஸ்வாட் எடுத்து அங்கிட்டு இங்கிட்டுமா அவராக அவர் இஷ்டத்துக்கு ப்ளே பண்ணி சுற்றுறாரு. இந்த மாதிரி சுற்றுறதை பார்த்துட்டு, அதான் நல்லா தானே சுற்றுறாடா, அப்போ ஏன்டா என் உயிரை எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜேகே நம்ம டேயை நோட் பண்ணோம். நம்ம டே அப்படியே ஜேகே நோட் பண்ணிவிட்டு, ஐயோ சோல்ஜர் என்ன இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க, வாங்க எனக்கு ட்ரெயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து நம்ம ஜேகே பக்கத்தில் நின்றுட்டு, ஜேகே பேக்கப் பண்ணால் எந்த பொசிஷனில் நிற்கணும் அந்த பொசிஷனில் நின்றுட்டு ஜேகேவோட ஹேண்ட்ஸை இவரே ஹோல்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணால், இது ஏதோ நீ ஸ்வாட் பயிற்சி பண்ண வந்த மாதிரி தெரியலையேடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே நம்மகிட்டே நோட் பண்ணோம். இதே மூமெண்ட்டை மார்க்கை நோட் பண்ணிவிட்டு, இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அதாவது நம்ம ஜேகேயோட ஃப்ரெண்டு மார்க் அந்த சோல்ஜர் தான் நோட் பண்ணிவிட்டு, அந்த மெஜிஷியன் ஓகேடா நோட் பண்ணிவிட்டு ஷாக் ஆனோம். மேடு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு, பிரின்ஸு சொன்ன மாதிரியே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால், சோல்ஜர் மேடை நோட் பண்ணிவிட்டு, இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், மேடு வந்து பிரின்ஸு சொன்னது எல்லாத்தையுமே கரெக்டாக மார்க்குக்கிட்ட சொல்லவும், அதை கேட்டு மார்க் ரொம்ப ஷாக் ஆகி,
போச்சு சே ஜேகே இந்த டைம் சிக்கிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே நோட் பண்ணால் ஜேகேக்குமே டேயை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேயை அவரோட பால்கனியிலேருந்து நம்ம ஜேகே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல முழுக்க முழுக்க நம்ம டே தான் நோட் பண்ணுவார். இந்த மாதிரி டேயை நோட் பண்ணி அவருக்குள்ளேயே டே மேலே ஹெவி ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். ஆனால் அவர் ஒரு பிரின்ஸ், நம்ம ஒரு சோல்ஜருங்கிறதுனால டேட்ட அதை வெளிப்படையாக காட்டியிருந்திருக்க மாட்டார். ஆனால் டேக்கே நம்ம ஜேகே ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அதனால நம்ம ஜேகே விடாமல் துரத்துருவார். இந்த மாதிரி துரத்துனா கிங் 2 பேரோட மேரேஜுக்கும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத மார்க்கு மேடு எப்படி டேட்ட சொன்னாங்களோ அதே மாதிரி தான் மார்க்குமே நம்ம ஜேகே கிட்ட சொல்லியிருப்பாரு. நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா, கண்டிப்பாக நாங்கள் 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணாலுமே கிங் எங்கள் 2 பேருமே அக்செப்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் மாட்டார், எங்களை பிரிக்க தான் செய்வார். நான் தேவையில்லாமல் டேயோட ஹார்ட்டில் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வளர விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னோட ஃபீலிங்ஸை மொத்தத்தையுமே தனக்குள்ளே வச்சுட்டு டேயை பிடிக்காத மாதிரியும் டேக்கிட்ட கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரியும் தான் நடந்துக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி நம்ம ஜேகே இருந்தால் சரி ஜேகே போதும் அப்படியே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஸ்வாடா எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜேகேயுமே வேறு வழி இல்லாமல் டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஸ்வாடா க்ரிப்பை பிடிச்சிட்டு ஒரு ஹேண்ட்ஸில் ஸ்வாடுனா இன்னொரு ஹேண்ட்ஸை டேயோட ஹேண்ட்ஸோட ஹோல்ட் பண்ணபடி டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி பிடிச்சிட்டு ஸ்வாடு பிரித்து நம்ம ஜேகே பண்ணுவார்ல, ஜேகேயோட ட்ரிக் இருக்கும்ல அதை அப்படியே நம்ம டேக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவரோட லெக்கை எப்படி மூவ் ஆன் பண்ணுவாரோ அதே மாதிரி டேயோட லெக்கை மூவ் ஆன் பண்ணால் டேயோட லெக்கை மிதிக்கிறாரு. இந்த மாதிரி மிதித்தா ஹே ஜேகே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில், ஐயோ போச்சு என்னோடய ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனா இதை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு ஏன் பிரின்ஸ் இந்த கற்றுறீங்க, தெரியாமல் மிதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லவும் மிதிக்கிறத மிதிச்சுட்டு இப்படி வேற சொல்கிறியாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜேகே பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டோன் பெஞ்சில் நம்ம டே உட்கார வச்சுட்டு நம்ம பிரின்ஸு அதாவது டேலாம் பிரின்ஸ்லாம் ஒரு மாதிரி ஷூ வேர் பண்ணியிருப்பாங்களே அதை பொறுமையாக அப்படியே நம்ம ஜேகே ரிமூவ் பண்ணி டேயோட ஃபீட்டை நோட் பண்ணுறாரு. அது லைட்டாக ரெடியூஸாக இருக்குது, அந்த நோட் பண்ணிவிட்டு கார்டன் சைடு ஃபாரஸ்ட் சைடு தானே அந்த பிளேஸ்லேருந்து ஏதோ மெடிசன் மாதிரி மூலிகை மாதிரி எடுத்து வந்து அதை எதையோ கையில் வச்சு கசக்கி நம்ம டேயோட ஃபீட்டில் அப்படியே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி ஜேகே பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம டே ரசித்து நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே பிளேஸுக்குள்ளே சார்லி என்றாகிறான். இந்த மாதிரி ஜேகே டேயோட ஃபீட்டை டச் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜேகே லைட்டாக கிக் பண்ணி தள்ளவும் இதை பார்த்துட்டே ரொம்ப காண்டாகி டே உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தால் ஏன் ஷோல்டர் மேலேயே கையை வைப்ப அப்படிங்கிற மாதிரி டே செம்ம காண்டா சார்லியை நோட் பண்ணான். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கட்டான் சார்லி அப்படிங்கிற மாதிரி சார்லியை நோட் பண்ணோம். நம்ம சார்லி டேயோட மாமோட பிரதரோட சன்னாக தான் இருப்பான். இந்த மாதிரி சார்லி இந்த பிளேஸுக்கு வந்ததை பார்த்துட்டு டே அப்படியே சார்லியை நோட் பண்ணால் உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தால் ஒரு சோல்ஜராக இருந்துட்டு என் பிரின்ஸோட ஃபீட்டை டச் பண்ணுவடா நீ அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஜேகே பனிஷ் பண்ணுற மாதிரி வந்தான். ஜேகேக்கு முன்னாடி டே வந்துட்டு இங்கே பாரு சார்லி, இது என்னோடய பிளேஸ், இவன் என்னோட சோல்ஜர், எனக்கு அடிபட்டுருந்துச்சு, அவன் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தான், தேவையில்லாது வெளியே நீ பார்க்காத. என்ன உனக்கு அடிபட்டுருச்சா, டே வா உன்னை ப்ராடஸ்டெல்லாம் தூக்கிட்டு கிங்டமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே தூக்க வந்தாட்டே அப்படியே சார்லியை பிடிச்சி தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளுனா இந்த மாதிரி சார்லி டே தூக்க வர மொமெண்ட்டை பார்த்து நம்ம ஜேகேக்கு கோவமும் வருது. கோவத்தையே சார்லியை பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான் இங்கே பாரு ப்ராப்ளம் பண்ணி அந்த பிளேஸ்க்கு வந்தியாடா, முதல்ல அங்கேருந்து போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் வேணா அவனோட வீட்டுக்கு மெடிசன் அப்ளை பண்ணுறேன்ட்டு வா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி டே திரும்ப கூப்பிடாரு. இந்த மாதிரி கூப்பிட்டா டே காண்டாகி டே ஒழுங்கு மரியாதை எங்கேருந்து போகலன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா கரெக்டாக அந்த பிளேஸுக்கு சார்லியோட பேரண்ட்ஸும் டேயோட பேரண்ட்ஸும் என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா ஜேகே அப்படியே கரெக்டாக மார்க்குக்கிட்டே போகிறாரு. இந்த மாதிரி மார்க்குக்கிட்ட போனோம். நம்ம மார்க் பக்கத்தில் இருக்க டேயோட மேட் ஜெனின்னு வச்சுப்போம். ஜெனி நேராக கரெக்டாக நம்ம டேக்கிட்டே நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா என்னாச்சு பிரின்ஸ், ரொம்ப அடிபட்டுச்சா என்ன, முதல்ல உங்களோட ஷூவை வேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டேயோட ஷூவை அப்படியே எடுத்து அந்த மேடு வேர் பண்ணி விட்றாங்க. இந்த மாதிரி வேர் பண்ணி விட்டான். என்னாச்சு டைமா, எதுக்காக உன்னோட ஷூவை ரிமூவ் பண்ணியிருந்த அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் கேட்கவும் அது ஒன்றும் இல்லைம்மா,
சும்மாதான் இந்த பிளேஸில் இந்த ஷூஸ் எதுவுமே இல்லாமல் வாக் பண்ணணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நார்மலாக அவங்க மாமன்ட்ட பேசினபடியே கிங்டமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி கிங்டமுக்கு போனோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆகுது. நைட்டு கரெக்டாக பால்கனியில் நின்றபடியே கீழே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம ஜேகே பார்க்குறாரு. இந்த மாதிரி ஜேகே பார்த்தா அந்த பிளேஸில் வந்து ஒரு குட்டியாக ஒரு கொல்லை மாதிரி மீன்கள்லாம் இருக்குது. டேயோட ரூமுக்கு கீழே தான் இருக்கும். அந்த பிளேஸில் இருந்துட்டு நம்ம ஜேகே டேரக்டாலாம் பார்க்காம இன்டேரக்டாக குளத்துல விழுற டேயோட லுக்கை பார்த்து சிரிக்கிறாரு. இந்த மாதிரி டேயோட லுக்கை இந்த மாதிரி பார்த்து ஸ்மைல் பண்ணபடி ரசித்தபடியே சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த ஜேகேக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. நான் வேணா பாப்பான்னு சொல்லிட்டு தானே இந்த பால்கனிலே வந்து நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாரு அப்படியே அங்கே மாதிரி திரும்பி நிற்கிறான். அப்படியே ஸ்டாச்சு மாதிரி. ஜேகே ஒழுங்கு மரியாதை திரும்பிடா, இல்லாட்டி இங்கே இருக்கிற ஏதாவது உன்னை தூக்கி எரிஞ்சிருவேனுங்கிற மாதிரி கோவத்துலேயே நம்மகிட்ட திட்ட வர செய்கிறாரு. இந்த மாதிரி திட்டுனோம். இதுவுமே நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணபடி இருந்தான். இப்போ கரெக்டாகட்டே பக்கத்தில் வந்து சார்லி நிற்கவும் இதுவுமே அந்த வாட்டரில் தெரியுது. பின்னாடி ஒரு பர்சன்ட் வந்து நிற்கிறாங்கங்கிறத நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம ஜேகே திரும்பினா ஹப்பா திரும்பிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணோம். சார்லி பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு பேபி இந்த நைட்டில் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த மாதிரி பேக்கப் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு எந்த அளவுக்கு காண்டாகிறாரோ இல்லையும் ஜேகே செம்ம கடுப்பாகிறாரு. கோவத்துலேயே சார்லியை பார்த்து முறைச்சோம். நம்ம சார்லியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உன்ட்ட எத்தனை டைம்டா சொல்லிகிட்டு இருக்கேன், பேசுகிறதா இருந்தால் ஒழுங்காக பேசுன்ட்டு ஏன்டா என்ன வந்து ஹக் பண்ணபடி பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு சார்லி, பேரண்ட்ஸ்குள்ளே டிசைட் பண்ணி பேசுகிறது எனக்கெலாம் அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அப்புறம் என் டேடி ஏன் பர்மிஷனோடு தான் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் பண்ணுவார். இல்லட்டையாங் அப்படிலாம் கிடையாது. மேரேஜின்னு வர சொல்ல நீ பேரண்ட்ஸ் சொல்கிறது தான் கேட்க வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பேரண்ட்ஸும் வேண்டாம் கிங்டமும் வேண்டான்ட்டு என்னோட பிளேஸை பார்த்து கிளம்பிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சார்லிகிட்ட திட்டிட்டு போனோம். இந்த மாதிரிட்டு எதுக்குமே கோஆப்ரேட் பண்ணாத மூமெண்ட்டை பார்த்துட்டு சார்லி செம்ம கடுப்பாகி ஒரு மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணி இப்படி போகிற டேயை அட்டாக் பண்ணுறோம். அதாவது டேயை தன்னோட கண்ட்ரோலுக்கு வர வைக்கணுங்கிற மாதிரி அட்டாக் பண்ணால் நம்ம ஜேகே தான் ஒரு வேம்பையரில் அவருக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகுது. டேயை அட்டாக் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் அனுப்பியிருக்கானுங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு மேஜிக்கை போட்டு டேயை டச் பண்ண வர அந்த பிளாக் மேஜிக்கை மொத்தமாக அழிக்கிறாரு. இந்த மாதிரி அழித்தான். எவன்டா இது நான் போட்ட பிளாக் மேஜிக்கே பிரேக் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பினா ஜேகே செம்ம கடுப்பில் சார்லியை பார்த்து முறைக்கிறத நோட் பண்ணிவிட்டு சார்லி கரெக்டாக ஜேகே கிட்டே வந்துட்டு என்னடா ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கே நீ? நான் மேஜிக் போட்டுட்ருக்கத பிரேக் பண்ணிகிட்ருக்க. சோல்ஜரோட ஒர்க்கை பாரு. டேய் சோல்ஜரோட ஒர்க்கை தாண்டா பார்க்குறேன். இந்த கிங்டமையும் இந்த கிங்கையும் குயினையும் ஏன் பிரின்ஸையும் ஒரு சோல்ஜராக நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி டேட்டி திங்கிங்கில் இன்னொரு டைம் ஏதாவது பிரின்ஸுக்கிட்ட ப்ளே பண்ணேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக இந்த டைம் சும்மா விட்டுட்டு போகிற மாதிரிலாம் விட்டுட்டு போக மாட்டேன். இது உனக்கு லாஸ்ட் வார்னிங். நான் இருக்க சொல்ல பிரின்ஸு பக்கத்தில் கூட உன்னால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நம்ம ஜேகே அப்படியே அந்த பிளேஸை வந்து மூவ் ஆன் ஆகுறாரு. டே உன்கிட்ட ஈவில் பவர் இருக்குது. நீ ஒரு வேம்பையர். நீ ஒரு பிளேஸில் அந்த பிளேஸில் ஒர்க்கு கொடுத்தா அதை கரெக்டாக பண்ணி முடிச்சிடுவ. உன்கிட்ட ஃபைட்லாம் பண்ணி என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஜேகே. ஆனால் டேயை மேரேஜ் பண்ணிக்க எனக்கு ஹோல் ரைட்ஸ் இருக்குது. நீ என்ன பண்ணாலும் சரி, அந்த டே என்ன பண்ணாலும் சரி, நான் கண்டிப்பாக டேயை மேரேஜ் பண்ணி உன் முன்னாடியே கொண்டு வந்து இப்போ ஒரு பிளாக் மேஜிக் போட்டுறதுக்கு என்னை பார்த்து திட்டுனல, அதே பிளாக் மேஜிக்கை உன் முன்ன வச்சே போடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி கோவமாக இப்படி போகிற ஜேகே பார்த்து திட்டுறான்.